வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். கை வந்து நார்மல் கை கேட்டிருக்காங்க. நெக்கு வந்து லேஸ் வச்சு யூ நெக் கேட்டிருக்காங்க. டபுள் லைன் லேஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம தைக்கிற வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சேனலில் எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதேமாரி லேஸ் 2 லைன் லேஸ் கேட்டிருக்காங்க. இது நம்ம டிச் பண்ணது தான் டபுள் லைன். இது வந்து சாரீ கலருக்காக இந்த லேஸ் வச்சுருக்கோம். இந்த நெக்கு ஃப்ரண்ட்லேயும் 2 லைன் வச்சுருப்போம். இப்போ இதை வந்து வரமாக வச்சுக்கலாம். இதான் நம்மளுக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸு. இதில் வந்து சாரீ கலர் லேஸ் கேட்டிருக்காங்க. இதான் நம்மளுக்கு லைனிங் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்து அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு வந்து அடிச்சு திருப்பத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு போதும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இந்த அளவு மார்க் பண்ணிடுவோம். எப்போவுமே பேக்கில் வந்து செப்பரேட்டாக இந்தமாரி ஒரு துணி கொடுத்து தான் அடிச்சு திருப்புவோம். அதுக்காக 2/2னா 2 இன்ச்சு விடலாம். இது லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே 1/2 இன்ச்சு விட்டாலே போதும், நம்மளுக்கு போதுமானது. இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸு இந்த 2 பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஒன்றா மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே இந்த பேக் அளவு அப்படியே மடிச்சுட்டு 1 இன்ச்சு மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் போட்டுருங்க. அப்புறம் இந்த பேக் நெக் அளவு இதே அளவு வச்சுட்டு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பட்டி பீஸ் வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம்ல, அதுலேருந்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் சிலுவு தைக்கும் போது பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக கரெக்டாக இருக்கும். அப்புறம் ப்ளவுஸ் லென்த்து, இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவு லென்த் இருக்கோ இந்தமாரி டேப் வச்சு கூட அளந்துக்குங்க. நீங்கள் 13.5 ப்ளவுஸ் உயரம், நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 14 இன்ச்சு வச்சுருக்கோம். இது ப்ளவுஸில் உயரம் வந்து 13.5 இன்ச்சு. நம்மளுக்கு ரெடி ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே 13 இன்ச்சு வேணும். இப்போ இந்த அளவு வச்சுட்டு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்குங்க. இதுதான் நம்மளுக்கு ஆமூல் சைஸ். இதில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட் வேணும் இல்லைங்களா, இந்த அளவு ப்ளவுஸ் டபுளாக மடிச்சுட்டு அப்படி இந்த அளவு டேப்பில் அளந்துங்க. 22 இருக்குது. 22 ஷோல்டர் வந்து இந்த அளவு க்ளோஸாக வச்சுட்டு ஷோல்டர் 12. 22ல் பாதி அப்படியே 11 இன்ச்சு 11 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் 12 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. அதே சைஸ் 12 வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இது ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன். இங்கே நம்மளுக்கு இந்த ஆம்புல் சைஸ்லேருந்து இது ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன். இப்போ இந்த ஷேப் போட்டிருக்குங்க இல்லையா, இந்த எல் மாரி வந்துடும் உங்களுக்கு. அதிலேருந்து பார்க்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் வந்து அப்படியே இந்த ஆம்புல் ஷேப் இப்படி வந்துடும். இதுதான் நம்மளுக்கு ஆம்புல் ஷேப். நம்மளுக்கு இந்த டீஸ் மார்க்லேருந்து மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு, மேக்ஸிமம் இல்லை 2 இன்ச்சு, அதுக்கு மேலேனா துணி விட வேண்டாம். நம்மளுக்கு தேவைன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த 2 இன்ச்சு விட்டு ஒரு இந்த டிஸ் மார்க் போட்டுருங்க. ஷோல்டரில் வந்து இந்த அளவு அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு மார்க். இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். நெக்கு பிடிச்சி தைப்பீங்க இல்லையா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த அளவு தான் நெக் ஷேப், நெக்கு இறக்கம். இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஆமூல் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த டீஸோடு அப்படியே நிப்பாட்டிருங்க. ஏன்னா இந்த சைடில் வர பீஸ் தான் நம்ம பட்டி பீஸ் எடுக்கணும். அதனால் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த நம்மளுக்கு டீஸ் மார்க்கோட அப்படியே நிறுத்திட்டு இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு அப்படியே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு அர்க்கத். நெக்கு வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஆமூல் கட் பண்ணிச்சு. இப்போ ப்ளவுஸ் பேக் கட் பண்ணிச்சு இல்லையா, அடுத்தது சிலிவு கட் பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பிடுங்க. இந்த பக்கம் பேக் எடுத்தீங்க இல்லையா, அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டு சிலிவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சு டபுளாக மடிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆமூல் சுற்றளவு வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா ஃபுல்லாக வந்துடுங்க இல்லையா. நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இப்படி இங்கே ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு இந்த அளவு அப்படியே மடித்து போட்டுருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆமூல் வந்து ஒரு பக்கம் தான் ஜாயிண்ட் வரும். இந்த லைனிங் பீஸ் வருது இல்லையா, இந்த அளவு பக்கம் ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் போட்டாலே போதும். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா இந்த அளவு
அப்படியே அதில் தான் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதும். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து இந்த அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் போட்டுருங்க. அப்புறம் சுற்றளவு, இந்த ஸ்லீவ் சுற்றளவு ஒரு அளவு மார்க் பண்ணிட்டு இந்த ஆமுல் அளவு இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது ரெடி அளவு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த 1/2 இன்ச்சு கம்மியாகிடும். இது வந்து ரெடி அளவு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த அளவு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இதான் நம்மளுக்கு இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த ஈஸியாக மெத்தடில் அப்படியே இந்த டிஸ் மார்க் இல்லையா, அப்படியே நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி வச்சு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இது வந்து இந்த ஷேப் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிவிடுங்க. இதான் நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து அளவு. இப்போ நம்ம இதை அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பேக்கு கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, 2 சைஸும் ஒரே சைஸ் இருக்கான்னு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படி உங்களுக்கு லைட்டாக கம்மியாக இருந்ததுன்னா இருக்குங்க இல்லையா, ஆமுல் வந்து சும்மா லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த அளவு கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வருது இல்லைங்களா அந்த பட்டி பீஸு, இது அப்படியே டபுளாக மடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு அப்படியே டபுளாக மடிச்சிட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நம்ம மடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கேல் அளவுக்கு துணி விட்டுருங்க. அப்படி துணி நம்மளுக்கு இது வரல, கம்மியாக வேணாலும் விட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு பட்டி பீஸ் வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இதில் மடிக்கிற அளவுக்கு துணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம வேறு ஒரு லைனிங் துணி கூட நம்ம உள்ளே அடித்து திருப்பிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இதில் லைனிங் வந்துன்னா இந்த இதே கலர் லைனிங் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இருக்குது, கிராஸ் கட்டிங் இல்லை. இந்த அளவு அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படி இந்த பேக்கு கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இது மேலே அப்படியே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த கரை பீஸ் அளவுக்கு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே இதே சேம் சைஸ் தான். இங்கே ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த ஆமுல் கட் பண்ணியிருக்கிறீங்களா, இந்த ஆமுல் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு டீஸ் மார்க் போட்டு இந்த ஷோல்டர் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு ஷோல்டர். இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ அது பேக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக் என்ன இருக்குதோ இந்த அளவு போட்டுருங்க. நம்ம பிடிச்சி தைக்கிற அளவு விட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு அப்படியே வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்குங்க. இதுலேருந்து நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே போட்டுருங்க. அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு பட்டி சைஸ் ஒரு அளவுக்கு இந்த ஷேப் போட்டு இந்த சென்டர் டாட்டு நம்மளுக்கு எந்த அளவு வருதோ இதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த அளவு மார்க் போட்டாச்சு இல்லையா, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ இந்த நம்மளுக்கு எந்த அளவு டாட் இருக்குன்னு இந்த இருக்குங்க இல்லையா, இந்த ஷோல்டர் அளவு வந்து இப்படி கரெக்டாக வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் டாட் எந்த அளவு வருதுன்னு அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது இங்கே இங்கே இந்த அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இதில் நம்மளுக்கு ஆமுல்லேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இறக்க மார்க் போட்டுருங்க. நம்ம பிடிச்சி தைக்கும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிரும், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது கரெக்டாக சைஸ் வந்துடும். இப்போ இந்த அளவு டீஸ் மார்க் போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. இந்தமாரி நீங்கள் புதுசாக பழகும்போது இந்த ஸ்கேலில் இந்தமாரி வரைஞ்சி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து ஒரு லைன் அப்படியே வந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பேக் அளவு தான் இதை மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே ஷேப் இந்த அளவுக்கு வந்துடும். இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அப்படி நம்மளுக்கு டாட் அளவு ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கு இல்லையா, அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இதுதான் சென்டர் டாட் அளவு நம்மளுக்கு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் போட்டுக்கலாம். இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இங்கே ஒரு அக்கத்து போட்டாச்சுங்களா. அடுத்தது ஃப்ரண்ட் லூஸ். இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இந்த நம்மளுக்கு இந்த ஆமல் ஜாயிண்ட் இருக்கிறதுங்க. இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஊக்கு பட்டி இருக்குது பாருங்கள். இந்த ஊக்கு பட்டிலேருந்து எந்த அளவு இருக்குதுன்னு 10.5 இன்ச்சு இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 11 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறது வந்து இங்கே டாட் போட்டுருவோம். அதுக்கு 1 இன்ச்சு கம்மியாகிடும். அதுக்காக இந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறது. இங்கே ஒரு அர்க்கத்து போட்டுருங்க, இங்கே ஒரு அர்க்கத்து போட்டுருங்க. அப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 பீஸ் அப்படியே இந்த அளவு ஒரே அளவு வச்சுட்டு இங்கே ஒரு அர்க்கத்து போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு டாட்டோட சைஸ். இப்போ வந்து இந்த அளவு ஒரு டாட் போட்டுருவோம், இங்கே ஒரு டாட் போட்டுருவோம், இந்த ஷேப்புக்கு இங்கே ஒரு டாட் போட்டுருவோம். இது வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு டீஸ் மார்க் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் தெரியாது இல்லைங்களா, அதுக்காக இந்தமாதிரி ஒரு ஊசி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஹோல் போட்டுருக்குங்க. இந்த அளவு ஒரு ஹோல், இந்த சைஸ். இந்தமாரி போடும்போது உங்களுக்கு இந்த ஹோல் இருக்கும், அதிலே நீங்கள் ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு தான் நமக்கு டாட் போடணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த கரை பீஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் மெட்டீரியல், இந்த கரை பீஸ் பக்கம் இப்படி போட்டு நம்ம எவ்வளோ பிடிச்சி இங்கே பிடிச்சி தப்பின்னு சொல்லிட்டு இந்த அளவு போட்டு இதை வந்து அப்படியே இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் போட்டுருங்க. அப்படியே ஜாயிண்ட் பீஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதிலேருந்து இந்த ஷேப்பு ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு கவர் தட்டி எடுத்துருங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் எடுத்து டபுளாக மடிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த டபுள் பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு இப்படி மடித்து போட்டு இந்த அளவு ஸ்லீவ் இப்படி வருதான்னு பாருங்கள். வரலையா உங்களுக்கு ஜாயிண்ட் வரும். அதனால் இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம், இந்த பக்கம் சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். இப்படி ஜாயின் போடும்போது உங்களுக்கு ஆமுல் சைடு மறைஞ்சிடும், ஜாயிண்ட் வெளியில் தெரியாது. இங்கே கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். அப்படியே இந்த ஷேப் கட் பண்ணுங்க. இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 பீஸ் அப்படியே மடித்து இந்த அளவு போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இந்த பேக்கு கட் பண்ணிருங்க இல்லையா, இதே அளவு அப்படி போட்டுருங்க. பேக் பீஸ் போட்டாச்சு. இதிலேருந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதில் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. ஃப்ரண்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அளவு இது மேலே போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா வரதில் தான் வந்து நம்ம பட்டி பீஸ் எடுப்போம். இந்த அளவு நீங்கள் அப்படி வரலைன்னா கொஞ்சம் கீழே கம்மி பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இந்த அளவு இதுதான் ஃப்ரண்ட் பீஸு. இந்த அளவு இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த ஆமல் ஷேப் அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட் கட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பட்டி பீஸ் கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு போட்டு இதுக்கு மேலே இப்படி போட்டுருங்க. இந்த அளவுக்கு 2 பீஸும் ஒரே அளவுக்கு வர மாதிரி போட்டு இந்த ஷேப்பை வந்து அப்படி இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் மடிக்கிற அளவுக்கு துணி இருக்குது. பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது பேக்கு, ஃப்ரண்ட் பீஸ்,
இது ஸ்லீவ், இது வந்து பட்டி பீஸ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.